ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்பர் சிஸ்டம்ல வந்து லெசன் 2 பார்க்கலாம். லெசன் 2ல நான் என்ன சொல்லி தரேன்னா டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் பார்க்கலாம். இங்க இருக்கிற நம்பருக்குலாம் வந்து நம்ம டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இங்க 5 எடுத்திருக்கேன். 5, 10 நம்ம காமனா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். அதனால நான் ஃபர்ஸ்ட் 5, 10 எடுத்துக்கிறேன். 5க்கு வந்து லாஸ்ட் டிஜிட் வந்து 0, 5 அப்படின்னு 0 இல்லைன்னா 5 இருந்துச்சுன்னா அது வந்து 5ஆல டிவைட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க 1605 கொடுத்துருக்கேன். இதுல 5 இருக்கு. 5 இருந்துச்சுன்னா இங்க இருக்கிற இந்த ஹோல் நம்பருமே வந்து 5ஆல டிவைட் ஆகும்னு அர்த்தம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, இது சின்ன நம்பர் இல்ல, எவ்வளவு பெரிய நம்பர் இருந்தது. இங்க பாருங்க 976545 இருக்குல்ல, இவ்வளவு பெரிய நம்பர்ல கூட லாஸ்ட்ல 5 இருந்துச்சுன்னா இந்த இவ்வளவு பெரிய நம்பருமே 5ஆல டிவைட் ஆகிற நம்பர்னு நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த 10 பார்க்கலாம். 10 என்னன்னா லாஸ்ட் டிஜிட் கொடுக்குற நம்பர்ல லாஸ்ட் டிஜிட் வந்து 0 இருந்துச்சுன்னா இது வந்து 10ஆல டிவைட் ஆகிற நம்பர். எக்ஸாம்பிளுக்கு இங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், 1600 கொடுத்துருக்கேன். இதுல வந்து 0 இருக்கு. இது வந்து 10ஆல டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு இன்னொரு டவுட் வரும், இங்க வந்து 5ல பாத்தீங்கன்னா அப்படி இருந்துச்சுன்னா இப்ப பாருங்க இது 0வா இருக்கு. இப்ப இங்க நான் 5ல நான் சொல்லிருப்பேன் 0, 5 இருந்தா 5ஆல டிவைட் ஆகும்னு சொல்லிருப்பேன். அப்ப இங்க 0 இருக்கு. 5ஆல டிவைட் ஆகுமா 10ஆல டிவைட் ஆகுமா டவுட் வந்துச்சுன்னா இது லாஸ்ட்ல 0 இருந்தா 5ஆலையும் டிவைட் ஆகும். அதனால வந்து இது வந்து ரெண்டுத்துக்குமே பொருந்தும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து 2 பாத்தீங்கன்னா 2 வந்து 0வாலையும் 2 வந்து குடுக்கிற நம்பர் வந்து லாஸ்ட் டிஜிட் வந்து 0வாவும் இல்ல ஈவன் நம்பராவும் இருந்துச்சுன்னா அது வந்து 2ஆல டிவைட் ஆகும்னு சொல்லலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க 1658 இருக்கு. இது நம்பர்ல வந்து லாஸ்ட் நம்பர் வந்து ஈவன் நம்பரா இருக்கு. இப்ப பாருங்க இது லாஸ்ட் நம்பர் வந்து ஈவன் நம்பரா இருக்கு. அதனால வந்து இது வந்து 2ஆல டிவைட் ஆகும் சொல்லலாம். அடுத்து பாருங்க 3, 9 இந்த ரெண்டு நம்பரும் பார்க்கலாம். இது ரெண்டும் ஒரே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் 3 பார்க்கலாம். சம் ஆஃப் டிஜிட் வந்து 3 நம்ம 3ஆல டிவைட் ஆயிடுச்சுன்னா அதுதான் வந்து 3ஆல டிவைட் ஆகிற நம்பர். எக்ஸாம்பிளுக்கு பாருங்க 3, 4, 2 கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் நம்பர்னா இது மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 3 + 4 + 2 வந்து 9. 9 டிவைடட் 3ஆல டிவைட் ஆகுது 9. அப்போ இது வந்து 3ஆல டிவைட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் 9 பாருங்க. 9க்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து 243243 இப்படி நம்பர் கொடுக்குறேன். இதே ஃபார்முலா தான் 3க்கு வந்தது தான். இது வந்து 3ஆல டிவைட் பண்ணும். சம் ஆஃப் டிஜிட்டை வந்து 3ஆல டிவைட் முடிஞ்சிச்சுன்னா அது 3ஆல டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். அதுவே நம்ம வந்து இது சம் பண்ணி இது வந்து ஆட் பண்ணிட்டு அதுல வர ஆன்சர் வந்து 9ஆல டிவைட் ஆயிடுச்சுன்னா அது வந்து 9ஆல இந்த நம்பர் வந்து 9ஆல டிவைட் ஆகுற நம்பர் அப்படின்ற அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ 4, 8 எடுத்துக்கோ. இது ரெண்டுமே ஒரே மாதிரி தான், அது பார்க்கலாம். இப்போ வந்து 4 பாருங்க, லாஸ்ட் 2 டிஜிட் கொடுக்குற நம்பர்ல லாஸ்ட் 4 டிஜிட் வந்து 2 டிஜிட் வந்து 4ஆல டிவைட் ஆயிடுச்சுன்னா அது வந்து 4ஆல டிவைட் ஆகிற நம்பர். எக்ஸாம்பிள் பாருங்க 1624 எடுத்திருக்கேன். இந்த லாஸ்ட் 2 நம்பர் வந்து 24. இங்க பாருங்க 24 வந்து 4ஆல டிவைட் பண்ண முடியுது. 6 4s are 24. அப்போ டிவைட் ஆகுது. அதனால வந்து இது 4ஆல டிவைட் ஆகும். இந்த ஹோல் நம்பருமே 4ஆல டிவைசபிள் நம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதே மாதிரி சின்ன நம்பர் மட்டும் இல்ல, இங்க பாருங்க இவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க. 6 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்கோம். இதுலயுமே வந்து லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் பார்க்கலாம். அது டிவைட் ஆயிடுச்சுனாவே இந்த நம்பர் வந்து 4ஆல டிவைட் ஆகிற நம்பர்னு அர்த்தம். நெக்ஸ்ட் 8 பார்க்கலாம். 8 பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான். லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் வந்து டிவைட் பை 8ஆல டிவைட் ஆயிடுச்சுன்னா அந்த ஹோல் நம்பருமே வந்து 8ஓட டிவிசிபிள் நம்பர்னு அர்த்தம். சரி, பார்க்க போறது இந்த 6, 12, 14, 15, 18 இது எல்லாமே ஒரே மாதிரி தான். இப்ப பாருங்க இதெல்லாம் ஒரே மெத்தடு. இப்ப நம்ம 6 எடுத்துக்கிறோம். 6 எடுக்கணும்னா கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து 2ஆலையும் 3ஆலையும் கொடுக்கக்கூடிய நம்பர் லாஸ்ட் நம்பர் வந்து 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆயிடுச்சுன்னா அது வந்து 6ஓடைய டிவிசிபிள் நம்பர் சொல்லலாம்.
இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாருங்க 1 to 6 எடுத்திருக்கேன். இது வந்து லாஸ்ட் நம்பர் பாருங்க, லாஸ்ட் நம்பர் போடணும். இது வந்து லாஸ்ட் நம்பர், கொடுக்கக்கூடிய நம்பர்ல லாஸ்ட் டிஜிட் வந்து 2 ஆலையும் 3 ஆலையும் டிவைட் ஆகணும். இப்ப பாத்தீங்கன்னா 1 to 6 எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். இது லாஸ்ட் நம்பர் வந்து 6. 6 உடைய இது 2 உடைய டிவிசிபிள் ரூல் என்னன்னா ஈவன் நம்பரோ 0வோ இருந்தா வந்து 2 ஆல டிவைட் ஆகும். இப்ப இங்க இருக்கிற 6 வந்து ஈவன் நம்பர் ஆகுது, அப்போ இது வந்து 2 ஆல டிவைட் ஆகும். இப்போ 3 ஓட டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் என்னன்னா இது சம் பண்ணோம்னா அந்த வர நம்பர் வந்து 3 ஆல டிவைட் ஆயிடுச்சுன்னா அது வந்து 3 ஓட டிவிசிபிள் நம்பர் சொன்னோம். 1 to 6 இது வந்து இது ஆட் பண்ணோம்னா 9 வருது. 9 டிவைடட் 3 வருது. அப்போ 3 ஆல டிவைட் ஆகுது. அப்போ 2 ஆலையும் 3 ஆலையும் இது டிவைட் ஆச்சுன்னா இது என்னன்னா 6 ஓட டிவிசிபிலிட்டி சொல்றோம். இந்த இது எல்லாமே வந்து இதே ரூல்ஸ் தான் வரும். இப்ப 12 வந்து பாத்தீங்கன்னா இந்த 12, 14, 15, 18 பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க 12 பாத்தீங்கன்னா லாஸ்ட் நம்பர் வந்து 4 ஆலையும் 3 ஆலையும் டிவைட் ஆயிடுச்சுன்னா அது என்னதுன்னா 12 ஓட டிவிசிபிள் நம்பர் சொல்லலாம். 14க்கான ரூல் என்னன்னா 7 ஆலையும் லாஸ்ட் டிஜிட் வந்து 7 ஆலையும் 12 ஆலையும் 2 ஆலையும் பாத்தீங்கன்னா 12 ஓட இது டிவிசிபிள் ரூல் என்னன்னா லாஸ்ட் டிஜிட் வந்து 4 ஆலையும் 3 ஆலையும் டிவைட் ஆயிடுச்சுன்னா அது வந்து 12. 14க்கு பாத்தீங்கன்னா அதே ரூல்ஸ் தான் 6க்கு வந்த மாதிரி தான். 7ம் லாஸ்ட் நம்பர் வந்து 7 ஆலையும் 2 ஆலையும் 14க்கு வந்து 7 ஆலையும் 2 ஆலையும் டிவைட் ஆயிடுச்சுன்னா லாஸ்ட் நம்பர் அது வந்து 14 ஓடைய டிவைசிபிலிட்டி நம்பர். 15க்கு பாத்தீங்கன்னா லாஸ்ட் நம்பர் வந்து 5 ஆலையும் 3 ஆல டிவைட் ஆயிடுச்சுன்னா அது வந்து 15 ஓட டிவிசிபிலிட்டி நம்பர் சொல்லலாம். 18க்கு பாத்தீங்கன்னா 9 ஆலையும் 15 ஓடைய டிவிசிபிலிட்டி நம்பர் பாருங்க. 9 ஆலையும் 2 ஆலையும் டிவைட் ஆயிடுச்சுன்னா அதுதான் வந்து 18 ஓடைய டிவிசிபிலிட்டி ஆகும் அப்படின்னு அர்த்தம். இப்போ 7, 17 இது ரெண்டும் வந்து சிமிலரு. 7 பாருங்க 343 இருக்கு. இந்த லாஸ்ட் நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ண 2 ஆல மல்டிப்ளை பண்ணி லாஸ்ட் நம்பர் வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணணும். அதுல வர ஆன்சரை வந்து இப்போ இங்க வந்து இந்த நம்பர் பாருங்க எக்ஸாம்பிளுக்கு 343 இருக்கு. இத வந்து லாஸ்ட் நம்பர் வந்து 3 வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 6 வரும். அதை வந்து இதுல இருந்து மைனஸ் பண்ணும். 7க்கு வந்து மைனஸ் பண்ணும். 3, 4 மைனஸ் 6 இங்க பாருங்க போட்டுருக்கேன் பாருங்க, போட்டுக்கணும். 34ல 6 போனுச்சுன்னா 28 வருமா? அந்த நம்பரை வந்து நம்ம 7 ஆல டிவைட் பண்ணும். 7 ஆல டிவைட் ஆயிடுச்சுன்னா இதுதான் வந்து இந்த நம்பர் வந்து 7ஓட டிவிசிபிலிட்டி நம்பர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் 17க்கு பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1904 கொடுத்துருக்கேன். 7க்கு வந்து இன்ட்டு 2 ஆல மல்டிப்ளை பண்ணும். 17க்கு வந்து இன்ட்டு 5 ஆல மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ணா 20 வருது. 190 மைனஸ் 20. இந்த நம்பர்ல இருந்து 20 மைனஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன வருதுன்னா 170 வரும். 170 வர ஆன்சரை வந்து 17 ஆல டிவைட் பண்ணும். அப்படி டிவைட் ஆயிடுச்சுன்னா இதான் வந்து 17. இந்த நம்பர் வந்து 17ஓட டிவிசிபிலிட்டி நம்பர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம் 13ம் 19ம் ஒரே மாதிரி. முன்னாடி பார்த்ததுல வந்து மைனஸ் வந்துச்சா, இதுல வந்து பிளஸ் வரும். அவ்வளவுதான் டிஃபரெண்ட் பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். 325ன்ற ஒரு நம்பர் இருக்கு. லாஸ்ட் நம்பரை வந்து இன்டூ 4, 13க்கு வந்து இன்டூ 4 ஆல மல்டிப்ளை பண்ணும். 4 ஆல மல்டிப்ளை பண்ணும். லாஸ்ட் நம்பர் 4 ஆல மல்டிப்ளை பண்ணா 20. அதுல என்ன வந்து 7ஓட டிவிசிபிலிட்டி 7க்கு வந்து இன்டூ 2, அதுவே 13க்கு வந்து இன்டூ 4. இப்போ பாருங்க அந்த நம்பர்ல இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதுல வந்து மைனஸ் வரும், இதுல பிளஸ் வரும். 5 மல்டிப்ளை பண்றோம்னா இது என்ன இருக்கு 32 பிளஸ் 20 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 52 வரும். வர ஆன்சரை வந்து 13 ஆல டிவைட் பண்ணும். அப்படி டிவைட் ஆச்சுன்னா இது என்ன 13ஓட டிவிசிபிலிட்டி ரூல்னு அர்த்தம்.
நெக்ஸ்ட் பாருங்க 19 வந்து 19க்கு வந்து இன்ட்டு 2 தான் சரிங்களா. 7க்கும் 19க்கும் இன்ட்டு 2 தான் வருது பாருங்க. 361 ஒரு நம்பர் கொடுத்து 19ஓட டிவிசிபிலிட்டியாக கேட்டாங்கன்னா லாஸ்ட் நம்பரை வந்து இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போது 1 2s 2 வரும். மீதி இருக்கிறது 36 ப்ளஸ் 2. இப்போ இதை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 38 வரும். வர ஆன்சர் வந்து 19ஆல் டிவைட் ஆயிடுச்சுன்னா அது வந்து இந்த நம்பர் வந்து 19ஓட டிவிசிபிலிட்டி நம்பர் சொல்லலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.